السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். செல்வத்திலே செழிப்பு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வினுடைய சக்திகளையும் வல்லமைகளையும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளையும் கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த திக்ரை 111 தடவைகள் ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். நாம் அதிகமாக இந்த திக்ரை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான யா வாஜித் என்ற இந்த திருநாமத்தை நாம் 111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை முன்வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்.